ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்த 7winstar டெக்னாலஜியுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சார்கிட்ட ஆன்லைன் மூலம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை பற்றி உண்மையிலே எனக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியலை. ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா, அக்கு வேறு ஆணி வேறா தெரியும் அப்படின்னு சொல்லி, அந்த லெவலுக்கு ஒரு செல்ஃபோனை பிரித்து சர்வீஸ் பண்ண எனக்கு தெரியும். இப்போது இந்த ஃபோன் கஸ்டமர் கொடுத்தாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ரிங்டோன் வேலை செய்யதில்லை. அதாவது பஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒர்க் பண்ணதில்லை. நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் என்ன பண்ணி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. ஓகே, நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போது இது ப்ளே ஆகுது, ஆனால் சவுண்டு வெளியில் வரல. வால்யூமையும் உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்கி காட்டுறேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் சவுண்டு வர மாட்டேங்குது. பஸ்ஸர் வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது ரிங்டோன் அப்படின்னு சொல்லுவோம், ரிங்கர் அப்படின்னு சொல்லுவோம், ரிங்கர் அப்படின்னு சொல்லுவோம், அது வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போது இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை டிஸ்அசம்பிளி பண்ணிக்கொள்ளலாம். நான் பவர் ஆஃப் பண்ணுறேன். சாரி, ஓகே. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை கலர்த்திட்டு வரேன், இந்த டிஸ்அசம்பிளி பண்ணிவிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஸ்பிளே தனியாக டேமேஜ் இல்லாமல் கலட்டி வச்சுட்டேன். வீடியோ தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் இதை கலட்டுறதை உங்களுக்கு காமிக்க முடியலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தது இதை இப்போது இந்த போர்டை நாம் வெளியில் எடுக்கணும். அதுக்கு நான் ஓப்பனரை பயன்படுத்தி இந்த போர்டை இந்த ஃப்ரேமில் இருந்து வெளியில் எடுக்க போகிறேன். எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக எதையுமே கையாளணும். இந்த செல்ஃபோன் சர்வீஸை பொறுத்தவரையில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி மெதுவாக பண்ணினீங்கன்னாலே போதும். உள்ளேருந்து அந்த ஃப்ரேம்லேருந்து போர்டு நமக்கு தனியாக வந்துடும். ஓகே, இப்போ வந்துடுச்சு. இதை அழகாக மெதுவாக பொறுமையாக வெளியில் எடுப்போம். இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரேம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப நாளைய செல்ஃபோன், அதனால் மிச்சம் பொறுமையாகவே ரொம்ப கவனமாக இதை வெளியில் எடுத்துகிட்டு ரைட் இதை நம்ம இப்போ வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த போர்டை இந்த ஃப்ரேம்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ சார் கற்றுக் கொடுத்த மாதிரி நாம் இந்த ரிப்பேரிங்கை இந்த செய்ய போகிறோம். அதாவது முதல்ல எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கான ஃபார்முலா எப்படின்னு சொன்னால், அந்த ஃபார்முலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு பொருள், முதலாவது பொருளை செக் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். அதாவது முதலாவது எப்போவுமே, அதாவது ஒரு பொருளை செக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதனுடைய வேல்யூ செக் பண்ணணும். அதுக்கப்புறமா அதனுடைய வோல்டேஜை செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஐசி. இப்படி தான் அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த ஃபால்ட் இருக்கும். அப்போ நாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக செக் பண்ணும்போது அது எந்த இடத்துல இருக்குதோ அப்போ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இப்போது முதலாவது சார் சொன்னதன் அடிப்படையில்
நான் இதை செக் பண்ண போகிறேன். இந்த ரிங்கர் இந்த பஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறது வந்து குறைஞ்சது 7லிருந்து 50 ஓம்ஸ் வரைக்குள்ளே இவர் காமிக்கணும். இதுக்குள்ளே வந்து ஒரு காயில் கான்செப்ட் இருக்கிறபடியால் சவுண்டோட வந்து 7 தொடக்கம் 50 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இந்த பஸ்ஸர் இருக்கணும். நாம் இதை செக் பண்ணுவோம். நான் இதை ப்ளஸ் மைனஸை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6.4. இது இருந்தாலுமே இது ஓகே தான். 6.6 காமிக்குது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 ரேஞ்சு கிட்ட வந்துட்டு, அதாவது இது வந்து இந்த பஸ்ஸர் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இதில் தூசி, சின்ன டஸ்ட்டு, தூசுகள் அப்படியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து அடைச்சிருக்கும். அதனால் இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், இது ஓகே. நாம் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து நாம் போட்டில் செக் பண்ணுவோம். போட்டில் இந்த பாயிண்ட் வந்து கான்டாக்ட் ஆகக்கூடிய கால் அல்லது அந்த இடம் எங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை அந்த ரிங்கரை வச்சு பார்க்கும்போது இந்த ரிங்கர் கான்டாக்ட் ஆகக்கூடிய இடம் இந்த 2 கால்லையும் கான்டாக்ட் ஆகிறது நல்லா தெளிவாக தெரியுது. இந்த 2 கால்லையும் தெளிவாக தெரியுது. இப்போ நாம் இதையும் செக் பண்ணிடுவோம். எப்போவுமே ஒரு பொருளை செக் பண்ணும்போது ரிங்கர் பாயிண்டில் வந்து சார் வந்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ப்ளஸ் மைனஸ், அதாவது மைனஸில் வச்சு செக் பண்ணி போதும். ரெட்டு பிளாக் செக் பண்ணும்போது 2 பக்கம் வேல்யூ வந்தால் ஐசிக்குள்ளே வந்து ரெசிஸ்டரும், 1 சைடு வந்தால் டயர்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நாம் செக் பண்ணி பார்த்துடுவோம். இப்போ இந்த காலை செக் பண்ணுறேன். ஒரு சைடு வேல்யூ, இன்னொரு சைடும் பார்க்குறேன் வேல்யூ 500 அப்படி காமிக்குது. இது ரெண்டுமே வந்து ஜோடியான வேல்யூ இருக்கணும். அப்போ ஓகே, நான் இந்த காலை செக் பண்ணுறேன். இந்த காலை செக் பண்ணும்போது வேல்யூ வரலை. அப்போது மறுபடியும் மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இதுக்கும் வரல. இப்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு இந்த கால் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதுங்க நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக சரியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாட்டியும் அது வேல்யூ காமிக்காது. இந்த கால் ஓகே, இந்த வேல்யூ வந்தாலே இதோட பாதை ஓகே அப்படின்னு அர்த்தம். அடுத்ததை செக் பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லை. மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்குறேன், அதுவும் வரல. ஓகே, இந்த பிரச்சனை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த காலை ஃபாலோ பண்ணி இந்த எப்பயுமே வந்து ரிங்கருக்குரிய வந்து பாதையில் வந்து ஜோடியான பொருள்கள் தான் அமைச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நாம் இதை செக் பண்ணுவோம். இந்த காலை வந்து நான் செக் பண்ண போகிறேன். இந்த காலுக்கு அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள ஸ்பேர்ஸில் வந்து கண்டினியூட்டி நான் தேட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை வந்து பக்கத்தில் உள்ள ஜோடியாக விளங்கக்கூடிய பொருட்களில் வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்ல. முதல்ல செக் பண்ணி அதை தான் செக் பண்ணி பார்க்க வேணும். கொஞ்சம் பொறுங்க, இதில் சரியாக விளங்குதில்லை. இந்த கால் வந்து பக்கத்தில் உள்ள ஸ்பேஸ் வந்து இந்த வைக்கிற ஜோடியான கான்செப்டில் இந்த இடத்துல இருக்குது. ஒரு டயோடு, அதுக்கப்புறமா இப்படி போட்டிருக்காங்க. நான் இந்த காலை செக் பண்ணுறேன். நமக்கு தொடர்புள்ள காலை நம்ம செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்ற காலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. இதிலிருந்து ஆப்போசிட் காலில் வந்து திரும்ப நம்ம கண்டினியூட்டி தேடணும். இது பேரலர் ஆகிக்குது, இதை விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இந்த ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டருக்கு ஆப்போசிட் காலில் வேல்யூ பார்த்தோன்னா வேல்யூ இதுக்கு வருது, சேம் வேல்யூ. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற காலை பார்த்தீங்கன்னா நல்லா விளங்குது. இதை பார்த்தோன்னே விளங்கிட்டு இதில் வந்து இதுக்கு பக்கத்தில் வர வேண்டிய இந்த காலுக்குரிய டயோடு இருக்குது. அதுக்கப்புறமா வர வேண்டிய அந்த ரெசிஸ்டர் அப்படி அது வந்து இல்லை அவ்வளோது. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இந்த டேமேஜ் ஆகி இது விழுந்துருக்குது. ஆமாம், இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம கண்டினியூட்டி தேடுவோம். நான் இப்போது இந்த காலில் வைக்கிறேன், சத்தம் வந்துடுச்சு. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது.
இதை தாண்டி உள்ள ஆப்போசிட் காலில் வந்து திரும்ப நான் வந்து வச்சுக்கிட்டு வேல்யூ பார்க்குறேன். சேம் வேல்யூ நாம் அந்த காலில் மறுக்காலில் என்ன வேல்யூ பார்த்தோமோ அதே வேல்யூ அடுத்த காலுடைய அந்த பொருள் இல்லாத அந்த பாயிண்டில் வந்து காமிக்குது. ஓகே, நான் மாற்றி வச்சு பார்க்குறேன். சேம் 500 சொச்சம் காமிக்குது. அப்போது இதில் எனக்கு விளங்கிடுச்சு இந்த பாதைக்கான இந்த 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 காலுக்கான வேல்யூ வந்து இது கட்டாயிருக்கிறதுனால வரலை அப்படிங்கிறது தெளிவாக விளங்குது. ஓகே, நான் இதை ஜம்பர் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து நான் ஜம்பர் பண்ணிட்டேன். அந்த இடத்த வந்து எப்போவுமே வந்து ஜம்பர் பண்ணுறதுக்கு முதல் அந்த 2 பாயிண்ட்டையும் பார்த்துக்கணும். அது சீரியஸில் இருக்குதா பேரலாக இருக்குதாண்டு. பேரலாக இருந்தால் நீங்கள் ஜம்பர் பண்ணும்போது நாமளே வந்து ஷார்ட் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகிடும். அதனால் எப்போவும் அந்த விஷயத்தில் அவதானம் இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நான் ஜம்பர் பண்ணிக்கிறேன். எப்படி ஜம்பர் பண்ணிக்கேன்னா அந்த ஈயத்தாலே அந்த லெட்டாலே வந்து அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். எப்போவுமே சார் சொல்லியிருக்காங்க நாம் வந்து ஜம்பர் பண்ணுறது ஒரு மைன்யூட்டாக இருக்கணும். அந்த சர்வீஸ் பண்ணதே தெரியப்படாது. அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இந்த அடிக்கிற இடத்த நான் வந்து ஈயத்தாலே பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதை சரியாக காமிக்கிறேன். நானே வீடியோ பண்ணி நானே செய்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கஷ்டம் அடிக்குது. இல்லைங்க வர காட்டுறேன். இந்த அடிக்குது. இந்த இடத்த பாருங்கள், நான் ஈயத்தால் வந்து இந்த லெட்டால் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அடிக்கிறது இந்த காலுக்கு இந்த லைன் இப்படியே வந்து ஒரு டயோடில் கனெக்ட் ஆகி டயோடு வந்து பேரலால் அடிக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகி அந்த ரெசிஸ்டர் சீரியஸில் வந்து தொடர்புபடுத்தி அதுக்கப்புறமா ஒரு காயில் வழியாக ஐசிக்குள்ளே போகுது. விளங்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நாம் இந்த இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நாம் செஞ்ச வேலை சரியா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, விடுங்க, நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து இந்த பேனலோட வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இதுக்கு நான் அட்டாச் பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு கையால் இதை பண்ணிட்டு பண்ணுறது. கொஞ்சம் இதுக்கு அட்டாச் பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். வேலை செய்தாண்டி நம்ம செஞ்ச வேலை ஒர்க் அவுட் ஆகிட்டாங்க அதை பார்த்துடுவோம். இந்த டிஸ்பிளே கனெக்டர் வந்து பூட்டும்போது கொஞ்சம் கவனமாக பூட்டணும். என்னச்சுன்னா நம்ம கொஞ்சம் அவசரத்தில் நம்ம பூட்டினோம்னு சொன்னால் சில நேரம் அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எப்போவுமே இந்த கலட்டி மாட்டி வேலை செய்யும்போது பொறுமையாக இருக்கணும். இப்போ வார செட்டுங்கள்லாம் வந்து ஜாஸ்தி விலை, அடுத்தது சில பொருள் மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதையுமே கையால் பழகணும். கொஞ்சம் இருங்க, நான் இதை பூட்டிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை பூட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து ரிங் டோன் வேலை செய்தா அப்படிங்கிறத பார்த்துடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பண்ணும்போதே அந்த சவுண்டு வந்துடுச்சு. உங்களுக்கு விளங்க தெரியலை. நம்ம உள்ளுக்கு போய் செக் பண்ணி பார்த்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனு ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை ப்ளே பண்ணி போட்டு பார்த்துடுவோம் வேலை செய்தாங்க. நான் ரிங் டோனை பண்ணி பார்க்குறேன். செட்டிங் உள்ளே போயிட்டு சவுண்டுக்குள்ளே போயிட்டு ரிங் டோன் அப்படிங்கிறத வால்யூமை கூட்டி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து கேட்குது. உங்களுக்கு வேணுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து ப்ளே ஆகிறது நம்ம கேட்குது. வேறு ரிங் டோன் போட்டு காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாம் இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிட்டோம். கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், 7winstar டெக்னாலஜியுடைய சார் வந்து தனேஷ் பாபு சார் அவங்கக்கிட்ட வந்து ஆன்லைனில் வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கோர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரிப்பேர் ஷாப் வச்சுருந்தாலுமே, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே முறையாக இன்னும் தெளிவாக ஆழமாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சார்கிட்ட வந்து 3 month கோர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்டை வந்து 10 days கோர்ஸ் ஆகும். அதுக்கப்புறமான முழுமையான கோர்ஸ் வந்து 3 month ஆகும். சார் நடத்துகிறாங்க. ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். ஆன்லைனில் வந்து சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கக்கூடிய உங்களோட எண்ணத்தை கைவிட்டுட்டு கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் ஆகி நீங்களும் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனாக மாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.